இந்த அரசாங்கங்கள் வர்றது அவ்வளவு நல்லதில்லை. இப்ப நான் வரும்போதுலயே ஒரு செய்தி, அந்த செய்தியை பாத்தீங்கன்னா, விருதுநகர் பட்டாசு வெடி விபத்து. விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் இதுவரை 19 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இந்த தனியார் நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். விதிகளுக்கு புறம்பாக தொழிலாளர்களை பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுத்தியது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் பட்டாசு ஆலை வெடி விபத்துகளால் சுமார் 80க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் விபத்துகள் நடந்துள்ளதாகவும் 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்துள்ளதாகவும் இதில் சுமார் 220 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைமையிலான ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டது. தனியார் பட்டாசு ஆலைகளில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாததும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததுமே உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக தெரிகிறது. இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நான் தொடர்ந்து 3 ஆண்டு காலமா நான் தொடர்ந்து இங்க இத பத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா அவங்க மனிதர்களுடைய உயிரை அத பத்தி கவலைப்பட்டதா இந்த அரசாங்கத்தை எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. ஏன்னா தனியார் தொழில் நடத்துறாங்க, அங்க நம்ம மக்கள் வேலைக்கு போகுது, அவங்களுக்கு உள்ள பாதுகாப்பு அங்க செஞ்சிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது திமுக அரசினுடைய செய்ய வேண்டியதும் அவங்கதான். ஆனா அதை அவங்க செய்யவே இல்லை. அதனால தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிச்சு போயிட்டே இருக்குது. அங்க உள்ள மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. பல முறை நான் சொல்லும் போது அவங்க இத முதலமைச்சருக்கு கொண்டு போய் இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு உண்டான வழிய பார்க்க வேண்டியது அரசியல்வாதிகளை விட என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் பங்கு அதிகம் இருக்கு. ஏன்னா அவங்க எப்போதும் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.